உலகத் தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். வணக்கம் நேர்களே, எம்மவர் கலைவண்ணம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். எம்மவர் கலைவண்ணம் நிகழ்ச்சியில் வாரம் எமது படைப்பாளிகளுடைய நல்ல படைப்புகளை பார்த்து வருகின்றீர்கள். இன்று சற்று வித்தியாசமாக எமது படைப்பாளிகள் ஒரு சிலரை நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அவர்களுடைய அனுபவம் என்ன, அவருடைய படைப்பை நோக்கி அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய உந்துதல் என்ன, எங்கு நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய அனுபவத்துக்கூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய இளம் படைப்பாளிகள் படைத்து வரும் இந்த நல்ல படைப்புகளை பார்க்கும் பொழுது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும், ஈழத்தமிழர்களுக்கான நல்லதொரு சினிமாவை இவர்களால் அமைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை கூட, நம்பிக்கை ஒளியை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இளம் படைப்பாளிகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை தூக்கிவிட வேண்டும், முந்தி தள்ளிவிட வேண்டும். அவர்களுடைய படைப்புகளை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது. அந்த வேளையில் அவர்களுடைய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த வாரம் பிரான்சிலிருந்து யாழ் மீடியா புரொடக்ஷன் தயாரிப்பில் தங்களை முற்றுமுழுதாக இணைத்துக் கொண்ட பொன் கேதாரன், பொன் தயா ஆகிய இருவரும் இன்று எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இப்பொழுது வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தயா. வணக்கம் கேதாரன். உங்களுடைய நல்ல படைப்புகளை எமது எம்மவர் கலைவண்ணம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்து வருகின்றோம். பிரான்சிலிருந்து இன்று எங்களுடைய கலையகத்திற்கு நேரடியாக இருவரும் வந்திருக்கின்றீர்கள். பார்க்க இளமையாக இருக்கின்றீர்கள். இவ்வளவு சிறியவர்கள் எங்களுக்கு நல்ல படைப்பை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கேதாரன், நீங்கள் உங்களுடைய ஆரம்ப படிமுறையை, ஆரம்ப வளர்ச்சியை நீங்கள் எவ்வாறு நீங்கள் இந்த மீடியாவுக்குள் புகுந்தீர்கள் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக சொல்லுங்க. சின்னல இருந்து இந்த இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, படங்கள்ல, தமிழ் படங்கள்ல. எத்தனை வயசுல இருந்து இருக்கும்? சின்னல இருந்து இல்ல 7 வயசுல இருந்து ஒரு இது பண்ண. இப்ப மற்றது ஃபங்க்ஷன் கேமராமேனை பக்கத்துலேயே நிற்கிற பழக்கம் உண்டு. அதுல ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு என்ன அறியாமலே ஒரு ஈர்ப்புண்டா அப்ப இருந்தது. உங்களுடைய துறையும் கேமரா சார்ந்ததாக இருக்கின்றதா கேதாரன், அல்லது நீங்கள்? பிறகு நான் இப்ப இங்க பிரான்ஸுக்கு வந்த பிறகு நான் தேர்ந்தெடுத்த படிப்பும் அது மீடியா விசுவல் கம்யூனிகேஷன் தான். விஷுவல் மீடியா கம்யூனிகேஷன். அதுல இருந்து நீங்கள் என்னென்ன பாடங்களை நீங்கள் அப்பொழுது படித்திருக்கீங்களா? அவங்க யூனிவர்சிட்டியில 3 வருஷ கோர்ஸ். இப்போ எல்லாம் சொல்லி தருவாங்க. ஸ்கிரிப்ட் எழுதுறது, கேமரா எப்படி ஹேண்டில் பண்றது, அனலைஸ் பண்றது, படங்களை போட்டு அப்போ எல்லா விதமான சம்மந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லி தருவாங்க. குலர தியரி தான். கடைசி வருஷம் தான் நாங்கள் 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. ஒரு என்னன்னு சொல்லுவோம், படப்பட்டறை ஒர்க் ஷாப் மாதிரி. அதுக்கு 2 படத்துக்கு, ஒரு படத்துக்கு டைரக்ஷனும் ஒரு படத்துக்கு கேமரா எடிட்டிங்கும் பண்ணோம். எந்த பகுதியை நீங்கள் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணினீங்க? எனக்கு பிடிச்ச பகுதியாண்ட எல்லாத்தையும் விட கேமரா அண்ட் எடிட்டிங் 2. தயா, நீங்க சொல்லுங்கள். கேதாரன் தன்னுடைய ஆரம்ப உந்துதல் எவ்வாறு தான் இந்த மீடியாவுக்குள்ள, இந்த கேமரா படப்பிடிப்புக்குள்ள தன்னை நினைத்து கொண்டவர், எப்படி தனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது என்பதை பற்றி சொல்லியிருக்கார். உங்களை பற்றி தயா நீங்க சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம். பொதுவாக பெண் பிள்ளைகள் இந்த படப்பிடிப்பு, படத்தொகுப்பு, டைரக்ஷன், அதுல பொதுவாக எங்களை பொறுத்தவரையில் சரியான குறைவு. பெற்றோர்கள் கூட அதுக்கான உற்சாகங்கள் கொடுப்பதில்லை. இருந்த போலும் உங்களுடைய ஆர்வம், அதில் பங்களிப்பும் நிறைய பார்த்திருக்கின்றேன் பல படைப்பு. உங்களை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். நான் இது வரைக்கும் அண்ணா செய்யறதோட தான் சேர்ந்து நின்று, நான் ஏதாச்சும் எடிட்டிங் செய்யும் உதவி செய்யறது, அப்படி நிறைய நிறைய குறும்பட போட்டிகளுக்கு போயிருக்கிறேன். அங்க போய் நிறைய குறும்படங்கள் பார்த்திருக்கிறேன். அப்புறம் பார்வையாளராக தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். எடிட்டிங், பட தொகுப்பு தொடர்பாக அவர் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது இன்னொருத்தர் பார்வை வேணும் என்று எதிர்பார்ப்பார். தன்னுடையதை விட்டு இன்னொருத்தர். அது மிக முக்கியமானது. அப்ப நான் ஒரு பார்வையாளராக இந்த மாதிரி வேணும்ன்றதுக்காக எங்கிட்ட கேட்பேன், இது சரியா இருக்கா இந்த மாதிரி. அப்போ நான் எனக்கு என்ன தோன்றுறதை சொல்றேன். சரியா? உங்களுடைய துறை இந்த துறையாக இருக்கின்றதா? அண்ணாவை போல நீங்கள் அந்த பகுதியை படித்தீர்களா, அல்லது நீங்கள் வேற துறையை உங்களுக்காக வைத்திருக்கின்றீர்களா? இல்ல, நான் படிக்கிறது சைன் லாங்குவேஜ் பத்தி.
முற்றிலும் வேறுபட்ட துறை. ஆனா அதிலும் நடிப்பு சம்பந்தமா கொஞ்சம் சைன் லாங்குவேஜ் சொல்லித்தரும் முன்னுக்கு கொஞ்சம் ஆக்டிங்கால தான் போவாங்க. மிமிக் அப்படியே மிமிக்ரி பண்ற மாதிரி அதுதான் போவாங்க. ஒரு சின்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய படைப்புகள் யாழ் மீடியா தயாரிப்பு என்று பல படைப்புகள் வெளிவந்திருக்கு. அந்த யாழ் மீடியா யாருக்கு சொந்தமானது? உங்களுடைய தயாரிப்பா அல்லது வேறு ஒரு குழுவினருக்கு நீங்கள் பணி செய்கிறீர்களா? அதை பற்றி. இப்போ நான் இவ்வளவு காலம் செய்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யாழ் மீடியா வந்து கொலாபரேஷன் தான், இணைந்து செய்யப்பட்டது. இப்போ மொத்தம் 5 குறும்படங்கள் அப்படி செய்தாச்சு. இப்போ 6வது வந்து தங்கச்சியோட பொன் தயார் படம் தான் முற்றுமுழுதாக யாழ் மீடியா ப்ரொடக்ஷனில் வருது. இதுவரை என்னென்ன குறும் படங்கள் தயாரித்திருக்கிறீங்க? 2008 தொடங்கினது நட்பின் காதல், சும்மா விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ராத்திரி கரெக்டாக வச்சுக்கா மச்சான் 50 ரூபா பற்றி காய்க்கா சரியா காய்ச்சி அதுக்கு பிள்ளை 2009 நன்றி அம்மா எடிட்டிங், மற்ற யாழ் மீடியா வந்து கொலாபரேஷன் பண்ணது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது. 2010 ஐ ரமணா அந்த டைரக்டரை மீட் பண்ணான். அவரோட சேர்ந்து பண்ண படம் தான் கலாச்சாரம். கலாச்சாரம் வந்து கேமரா எடிட்டிங் பண்ணது நான் தான். கலாச்சாரம் திரைப்பட அந்த குறுந்திரை வெளிப்பாட்டை நான் பார்க்கக்கூடியதாக இந்த விம்பம் நடத்திய குறும்பட விழாவை மிகவும் திறமையாக படத்தொகுப்புக்கு அங்கு எல்லோரும் அந்த படத்தொகுப்பை பற்றி பேசினார்கள். நீங்கள் தான் அவர் என்று பார்க்கும்பொழுது நேயர்களுக்கும் அந்த படத்தை பார்த்தவர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் சிறியவராக இருக்கிறார், அனுபவம் நிறைய இருக்கின்றது. மறுபடியும் அனுபவத்தில் பெரியவனப்பா நீங்க. வேறு வகையான டைரக்டர்ஸுடன் இயக்குநர்கள் நீங்க பணிபுரிந்திருக்கிறீர்கள். பிரெஞ்சு தொடர்பான பிரெஞ்சு மீடியாவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறேன். நான் யூனிவர்சிட்டியில் படிக்க BBC 1 இங்கே BBC 1 மாதிரி அங்கே ஃப்ரான்ஸில். அதில் 3 மாதம் எடிட்டிங் பழகினான். ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு தான் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தேன். என்ன வகையான நிகழ்ச்சி அது? அது வந்து ரியாலிட்டி ஷோ உண்டு, ரியாலிட்டி ஷோ. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் MTVயில் வேலை செய்யுது, MTV ஃப்ரான்ஸ். பரந்துபட்ட அனுபவம் இருக்குங்க. அது ஒவ்வொரு மீடியாவில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் சைடு, மியூசிக், ரியாலிட்டி ஷோ, அப்படி எல்லா வகையான துறையிலும் தொடக்கூடிய மாதிரி. எல்லாத்துக்கும் எடிட்டிங் பகுதி, கேமரா. தமிழ் குறுந்திரை வெளிப்பாடுகளை தயாரிப்பதில் உங்களோட அனுபவங்கள், நீங்கள் விரும்பாத அனுபவம், உங்களுக்கு கஷ்டமா இருந்த அனுபவத்தை ஏதாவது சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்லை, விரும்பித்தான் இந்த தொழிலே விரும்பித்தான் செய்கிறேன். இல்ல பல இடையூறுகள், கஷ்டங்கள் கேமரா ஆண்டு பார்க்கும் பொழுது? கேமரா ஆண்டு இப்ப கடைசியா பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுல செம்மலையாண்டு, அதுல வந்து ஃபுல் ஷூட்டிங் காட்டுக்குள்ள தான். அப்ப அதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்க. என்ன கதையை மையமா வச்சு அந்த படத்தை எடுத்தீங்க? அந்த படம் வந்து
ஊர்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சண்டை ஒரு போர்க்களத்துல நடக்கிற மாதிரி ஒரு சண்டையை எங்களுடைய காடுகளுக்கு பிரான்ஸ்காரில் பொருத்தமான காட்சியாக இருக்கக்கூடியதா இருக்கு. அவங்க ஒரு படப்பிடிப்பாளன் என்ற வகையில உங்களோட கண்ணுக்கதை காட்சிப்படுத்தக்கூடியதா இருக்குமா? குறும்படங்கள் திரை வெளிப்பாடுகள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உண்மை தன்மையை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. லொகேஷன் முக்கியம். லொகேஷன் அந்த காட்சியை நாங்கள் அவ்வகையாகவே நாங்கள் காட்சிப்படுத்தும் பொழுதுதான் அந்த பார்வையாளருக்கு அது உண்மைத்தன்மையை கொடுக்கும். ஒரு படத்தை நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அந்த வகையில் அதை நீங்கள் உங்களுக்கு இந்த காடுகள் செய்யும் பொழுது ஏற்படுத்தக்கூடியதா இருந்ததா? இல்லாட்டி மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது பெருசா டிஃபரன்ஸ் தெரியல அந்த மாதிரி தான் சொன்னாங்க. டிஃபரன்ஸ் தெரியல, வெளி வந்தா தான் தெரியும். படம் வெளி வந்தது. இப்போ ஃபெஸ்டிவல் எல்லாம் போயிருக்கு, பிரான்ஸ்லயும் போயிருக்கு. இப்போ சுவிஸ்ல லிஃப்ட் மூலமா அந்த திரையிடல் செய்தாங்க. லிஃப்ட்னு ஈழத்தமிழ் திரைப்பட சங்கம் மூலமா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல மெம்பராகவும் இருக்கிறாங்க. இப்போ சுவிஸ்ல அது வந்து திரையிட்டவங்க. வாழ்த்துக்கள் கேதாரன். பார்ப்போம் நாங்கள் பொன் சிரிப்போடு பல நேரம் காத்திருக்கின்றார். தயா, சொல்லுங்கள். நீங்கள் பல வகையில் உங்களுடைய சகோதரனுக்கு படத்தொகுப்பு, அவருக்கான அனலைசர், ஆலோசகராக கூட இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இளம் வயதில் ஒரு படத்தை நான் தயாரித்து முடிப்பேன், இயக்கி முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு இயக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இயக்கிய படத்தின் பெயர் என்ன? நகல். நகல்ல என்ன கதையை மையமா வைத்தது? நகல் வந்து ஒரு சின்ன பையனின் கதை. பொதுவா சின்ன பையனின் ஒரு அம்மாவும் சின்ன பையன் வச்சுக்கலாம். சஸ்பென்ஸா கொண்டு போக போறீங்க. இப்ப உங்களுக்கு எப்படி ஒரு படத்தை இயக்கலாம் என்ற நம்பிக்கை வந்தது? நான் திரைப்பட போட்டிகள் போய் பார்க்கும் பொழுது, குறுந்திரைப்பட போட்டிக்கு போய் பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்ன மாதிரியான ஆட்கள் வந்து முதல் பார்வையாளர்களாயிருந்து பிறகு வந்து தயாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வந்தது. ஆனா எனக்கு தன்னம்பிக்கை விட்டுறது உங்களுடைய தயாரிப்பு அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் எவ்வகையாக நீங்கள் காஸ்டிங் ஆக்களை நடிகர்களை தெரிவு செய்வீங்க? எடுப்பிலேயே அது ஒரு சின்ன பையன் கதைன்றபடியால நடிக்க வைக்கிற ரொம்ப கஷ்டம். பொதுவாக எப்படியான காஸ்டிங்க நீங்கள் செய்வீங்க? வகை ஆட்களை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆட்களை கூப்பிடுவீர்களா அல்லது பல பேரை கூப்பிட்டு ஒரு ஆளை தெரிவு செய்வீர்களா? இல்லை, நார்மலா இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனாக வெளில போய்க்க ஒப்சர்வ் பண்றது ஆட்களை இவங்க இந்த கரெக்டா இருப்பாங்களா பார்த்துட்டு அதை கான்டாக்ட் பண்றோம். கேமரா கண்ணோட தான் நீங்கள் எல்லா இடமும் பார்த்து கொண்டு போற இடம் எல்லாம் இப்படியே வச்சு கொண்டு இருப்பீங்களா? உங்களுடைய இசை பிரயோகங்கள், இசையையும் நீங்கள் பல படங்களுக்கு பாவித்திருக்கிறீர்களா? இசை வந்து இசை கோர்வை வந்து முதலாவது படத்துக்கு நட்பின் காதலுக்கு செய்திருக்கிறேன். அவ்வளவுதான் இசை கோர்வை பிரயோகம். எவ்வகையான படங்களை பார்ப்பீர்கள் நீங்கள்? உங்களுடைய கேமரா அனுபவத்தை நாங்கள் தனியாக எங்களுடைய படிப்பு கூடாகவோ வாசனை கூடாகவோ பெற்றுவிட முடியாது இல்லையா? எவ்வகையான படங்களை நீங்கள் விரும்பி தேர்வு செய்து பார்ப்பீங்க? இந்த படத்தை பார்த்தால் எனக்குரிய அதற்குரிய டெக்னிக் தொழில்நுட்பத்தை நான் கண்டு கொள்ளலாம் என்பது எவ்வகையான படங்களை பார்ப்பீங்க? இப்போ சினிமா ஸ்டடீஸ் செய்தப்போ எனக்கு ஓரளவு படங்களை செலக்ட் பண்ணக்கூடிய முறை. இப்போ எனக்கு மிகவும் பிடிச்ச படங்கள்னா ஹிட்ச்காக் இந்த படங்கள், பழைய காலத்து படங்கள், சஸ்பென்ஸ் உள்ள படங்கள், த்ரில்லர் படங்கள், மற்ற ஈரானியன் படங்கள், அபாஸ் கியாரோஸ்தாமி அவர்கிட்ட படங்கள் கூட, ரியலிஸ்டிக் சினிமா அப்படியான படங்கள்லாம் விருப்பம் கூட. கேமராவை பாப்பீங்களா, கதையை பாப்பீர்களா? படம் பார்க்க கேமரா எப்படி எந்த ஆங்கிள் வச்சிருக்காங்களோ எங்க வச்சிருக்காங்க. பொதுவா ஹாலிவுட் படங்களை பார்க்கும் பொழுது சிலர் சொல்லுவார்கள் அந்த கதை எனக்கு பிடிக்கல, நான் அந்த மூவி பிடிச்சிருக்காண்டு. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக கேமரா கூடுதலா, கேமரா எடிட்டிங் டெக்னிக்கலா நல்லா இருக்கு சில படங்கள். எங்களுக்கும் அதே தொழில்நுட்பத்தை நாங்கள் இப்பொழுது எல்லாம் கையாளக்கூடிய வசதிகள் இருக்கிறது இல்லையா? ஆகவே அந்த எங்களுடைய படங்கள் கதை சரியில்லாவிட்டால் படமும் சரியில்லை என்றே சொல்லுவார்கள். பொதுவாக பார்க்க போனால் நாங்கள் எங்களோட கதை தெரிவு மிக முக்கியமா இருக்க வேணும். அதே நேரம் அந்த கதை தெரிவு சரியில்லாவிட்டால் படம் முழுக்கவே சரியில்லை. ஆனால் ஹாலிவுட் படங்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. நாங்கள் ஹாலிவுட்டுக்கு உண்மையில் ஒப்பிட முடியாது என்று சொல்ல நீங்க நினைக்கலாம். ஆனால் அவர்கள் கூறுவார்கள் கதை எனக்கு பிடிக்கல, ஆனா மூவி பிடிச்சிருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. அப்ப அவ்வகையான இதுகளை நாங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. கேமராமேன் எடிட்டர் என்ற வகையில கூட அனுபவத்தை சொல்லலாம். கதை சிம்பிளா இருந்தாலும் என்ன பொறுத்த மட்டும் அந்த ஸ்கிரீன் பிளே மூலமா பிறகு கேமரா ஆங்கிள் மற்றது படம் வந்து படத்தொகுப்புல இன்னும் நான் என்ன பொறுத்த இன்னும் நல்லா நிமித்தலாம்.
இன்னும் கூட கதையை மேல மெருகூட்டலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சின்ன சின்ன அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க கேதாரன். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வர்த்தக இடைவேளை தேவையாக இருக்கின்றது. அதன் பின் நாங்கள் இந்த இரு இயக்குனர்கள், இரு இளம் இயக்குனர், படப்பிடிப்பாளர், படத்தொகுப்பாளருடைய அனுபவங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. பொன் கேதாரன் பொன்தயா அவர்களுடைய அனுபவத்தை, படத்தொகுப்பு, படப்பிடிப்பு, இந்த சினிமா துறையில் உள்ள அவர்களுடைய சின்ன சின்ன அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேர்களே, அவர்களோடு தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்கள் கேதாரன், யாழ் மீடியா என்பது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு நிறுவனமாக அமைத்து அதிலிருந்து பல நல்ல சினிமா தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். அது தொடர்பான உங்களுடைய யாழ் மீடியாவை பற்றி சொல்லுங்கள். யாழ் மீடியான்ற அந்த திட்டம் வந்து எனக்கு உங்களுக்கு 2008 ஜூன் மாதம் நினைக்கிறேன். நான் இப்படி வந்து தொடங்கினா நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் செய்கிறதுக்கு ஷார்ட் ஃபில்ம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், இப்போ விவரண படங்கள், பாட்டுகள் எடுக்கிறது, அதுகளுக்கு விளம்பர படங்கள் கூட செய்கிற ஐடியா இருந்தது. இப்போ போன வருஷம் தான் அது நாங்கள் பிரெஞ்சு அரசாங்கம் மூலம் டிக்ளேர் பண்ணி பதிஞ்சு செய்து வச்சுருக்கோம். அப்படி பதிவு செய்வதால் உங்களுக்கான ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா, அல்லது அவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய நன்மைகளும் கணக்கு இருக்கு. என்ன வகையான? நாங்கள் எங்கே போய் நாங்கள் ஷூட்டிங் பண்ணக்கூடியதுக்கு அந்த என்னென்னு சொல்லுவாங்க, பெர்மிஷன் தருவாங்க. மற்றது உதவிகள் செய்வாங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் வேண்டாம், அதுக்கு நாங்கள் பட்ஜெட் போட்டு கொடுத்தோம் வேண்டாம், அதுக்கு ஒவ்வொரு நாங்கள் எங்கிட்ட இருக்கிற ஊரில் இருக்கிற கவுன்சிலாம் அவங்கள போய் கேட்டு ஃபண்டிங் செய்திருக்கீங்க. இன்னும் செய்யல, கதைச்சிருக்கிறோம், இன்னும் அது முடிவாக இல்லை. எவ்வகையான படங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள்? எவ்வகையான படங்களை ஊக்குவிக்கிறதுக்கான நிதி உதவியை அவர்கள் வழங்குகிறார்கள்? அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு சிறுபான்மையின, இப்போ நாங்கள் தமிழாக்கள் ஒவ்வொரு தட்டு சினிமா வளர்த்துறதுக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கூடிய யாழ் மீடியாண்ட வேற நோக்கங்கள் எதை முக்கிய நோக்கமா வச்சிருக்கீங்க? இந்த வருஷத்துக்கு இத்த படைப்பு வரணும் அல்லது வகையான மெம்பர் சேர்க்கலாம் அப்படியா? யாழ் மீடியா தயாரிப்பு நிறுவனம் தான். அது நாங்கள் முக்கியமா இப்போதைக்கு நாங்கள் எங்களால் முடியக்கூடிய வந்து குறுந்திரைப்படங்கள் தான். திரைப்படங்கள் தயாரிக்கிறது. எதிர்காலத்துல எங்களுக்கு பட்ஜெட்டும் ப்ரொடியூசரும் கிடைச்சா பெரிய படங்கள் செய்யறதுக்கு உங்களுடைய படைப்புகள் நிச்சயம் கிடைக்க வேணும் என்று வாழ்த்துடன் கேதாரன். அதேவேளை உங்களுடைய படைப்புகள் இதுவரைக்கும் 6-7 குறும்படங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த 6 குறும்படங்களுக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த குறும்படம், நீங்கள் சரியாக உங்களுடைய பணியை அதில் செய்திருக்கிறீங்க, உங்களுடைய முழு வெளிப்பாடும் அதில் வெளிப்பட்டிருக்கின்றது என்று நினைக்கக்கூடிய படைப்பு என்ன? மொழி வெளிப்பாடும், கலாச்சாரம், எடிட்டிங் சைடுல எனக்கு பிடிச்ச படம் அது. உங்களுக்கு அப்ப த்ரில்லிங் தான் சொன்னாங்க. ஹிச்காக் படங்கள் அந்த சைடுல வந்து இது வந்து வித்தியாசமான கதையாம் இருந்தது. சைக்கோ கதை, மற்ற 5 நாள் என்ன 5 பேரை கொலை பண்றது ஒரே நாள்ல, அதே ஒரு த்ரில்லிங் தான். அப்ப அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. அடுத்த படம் ரமணாவோட செய்த படமும் அப்படித்தான், காட்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் லொகேஷன். செம்மல. தயா, சொல்லுங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? என்ன வகையான படைப்புகள்? இப்பொழுது நீங்கள் நகல் செய்திருக்கிறீர்கள், அடுத்த எதிர்காலத்தில் ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? யாழ் மீடியா தயாரிப்பு இதுவரைக்கும் எழுதவில்லை. இன்னும் எழுதவில்லை. நீங்கள் நான் வந்து கதைச்சிருக்கிறேன். இப்போ 2-3 டைரக்டர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளா இந்த மே பிறகு ஆகஸ்ட் 2 ஷூட்டிங் தொடங்கும். அதுக்குள்ளே மற்ற நகல் வந்து இப்போ இனி வர்ற ஃபெஸ்டிவல்ல வரோம், கம்மிங் சூன். மீதி வெண்திரையில் பார்க்கலாம். வெண்திரையில் எவ்வகையான எங்கள் தமிழ் குறுந்திரை வெளிப்பாடுகளை பொதுவாக பார்த்திருக்கீங்களா? கனடா புலம்பெயர்ந்த சூழலை பொறுத்த மட்டும் நிறைய தமிழ் குறுந்திரை நாளுக்கு நாள் புதுசா வந்து இருக்கிறாங்க. அது தொடர்பா பாக்குற நீங்கள், அது தொடர்பான உங்களுடைய அபிப்பிராயம்? இந்த குறுந்திரைப்படங்கள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி வந்ததே இந்த படங்கள் இந்த ஃபெஸ்டிவலை போய் பார்த்து தான். அப்படிதான் பிரான்ஸ்லேயே கன பேர் இருக்கிறாங்க, எங்களுக்கே காம்படிஷன் கன இருக்கு. நாங்கள் இப்போ வந்தாக்கல, எங்களுக்கு முன்னுக்கே 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கே தொடங்கி நாங்கள் இருக்கிறாங்க. மற்றது கனடாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய படங்களுக்கு தயாரிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் பிரான்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, எனக்கும் நானும் அறிந்தது பல இந்த சினிமா துறை சார்ந்ததாக அவருடைய போக்கும் வேகமும் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. பலர் இணைந்து கூட செயற்படுகிறார்கள். உங்களுக்கு அந்த இணைந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், கலைஞர்கள் படைப்பாளர்கள் இணைந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா, அல்லது தனித்தனியாக போட்டி ரீதியில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்களா? இப்போதைக்கு போட்டி ரீதியாக தான். இப்போ நான் சொன்ன மாதிரி ஈழத்தமிழ் திரைப்பட சங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் சேர்ந்து நாங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறோம். இப்போ
திரையிடல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று இனி எதிர்காலத்துல பெரிய திரைப்படங்கள் ரெண்டு வசதி வந்தா எல்லா டெக்னீஷியனும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல திரைப்பட சங்கத்துல நீங்களும் அங்கத்தவரா இருக்கிறீங்களா? அது தொடர்பா சொல்லுங்க. எப்பொழுது ஆரம்பித்தீர்கள்? என்ன நோக்கத்திற்காக? என்ன செய்ய போகின்றது? போன வருஷம் ஆரம்பிச்சது. இடையில குறுந்திரைப்படங்கள் திரையிடல் செய்திருக்கிறாங்க பல காலமும். படம் இப்போ கனடாவில் தயாரித்த 1999 படத்தை திரையிட்டது, பிரான்ஸ் பப்ளிக் ஷோ பண்ணது. மற்றது இப்போ சுவிஸுக்கு போய் இப்போ பிரான்ஸில் இருக்கிற கலைஞர்களோட படங்களை சேர்த்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சாய்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாடுலையும் திரையிட்டு குறுந்திரைப்பட விழாக்களை நாங்கள் உள் ரீதியாக செய்து இப்போ ஒவ்வொரு நாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சுவிஸில் எத்தனை நிகழ்ச்சிகள் இதுவரை செய்யப்பட்டிருக்கின்றது? இதுவரைக்கும் ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறார். அம்மாவர் திரு கலைவண்ணம் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது பலர் சொல்லி இருக்கின்றார்கள், எமது இளம் படைப்பாளிகள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பது, எங்களுடைய துறை நோக்கி செல்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவர்களுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது அந்த ஒற்றுமை நிறையவே இருந்தால் நாங்கள் நிறையவே நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பண்ணலாம், நல்லா செய்யலாம். தயா சொல்லுங்கள், ஒரு படம் என்னத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்க? குறும்படத்தில் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ஒரு என்னன்னு சொல்றது கிளைமேக்ஸ் உச்ச கட்டத்தை பிரெஞ்சில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஷூட் அண்டு. அது வந்து எங்களை தாக்கணும். சும்மா ஆரம்பத்துல இருந்து முடிவு அப்படி நோமலா போயிட்டு இருக்காம கடைசியில ஒரு எதிர்பார்க்காத ஒரு முடிவு இருக்கும். இந்த கண் அப்படியே இருக்க வேணும். கடைசியிலயும் எங்கேயாச்சும் ஒரு நிலையில உச்ச நிலையை அடைய வேண்டும். உங்களுடைய ஒரு குறும்படம், ஒரு கேமராமேன், படத்தொகுப்பாளர் என்ற ஒரு ரீதியில ஒரு குறும்படம் என்னத்தை சொல்ல வேணும், எப்படி இருக்க வேணும்? எனக்கு மேல குறும்படங்கள் வந்து குறைஞ்ச வசனத்தோட டைலாக்ஸோட காட்சி மூலமா நிறைய சொல்ல வரலாம் என்று நான் நினைக்கிறேன். கேமராமேன் அதுதான் எங்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் சுருக்கமாக அழகாக உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். பிரான்சிலிருந்து இங்கு வந்து யாழ் மீடியா தயாரிப்பிலும் உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி கூறுகின்றேன். தீபம் தொலைக்காட்சி சார்பாக உங்களை தொடர்ந்து நாங்கள் ஊக்குவிப்போம் என்ற நம்பிக்கை தெரிவிப்பதோடு பொன் கேதாரன், பொன் தயாவுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எங்களுடைய இளம் படைப்பாளிகளுடைய நல்ல அனுபவங்களையும் அவர் கலைவண்ணம் நிகழ்ச்சி கூடாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவர்கள் போன்றவர்கள் மத்தியில் நிறையவே உருவாக வேண்டும். அதற்கான உற்சாகத்தை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எம்மவர் கலைவண்ணம், தீபம் டிவி, யுபரி பிசினஸ் சென்டர், யூனிட் 1161-163 ஸ்டெயின்ஸ் ரோட், ஹவுன்ஸ்லோ, TW3 3JZ. நேயர்களே, இன்னும் ஒரு எம்மவர் கலைவண்ணம் நிகழ்ச்சியில் எமது படைப்பாளிகளுடைய நல்லதொரு படைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடை பெற்றுக் கொள்கின்றேன். ரஜிதா சாம்.